அனைவருக்கும் வணக்கம். 2026 செப்டம்பர் மாதம் நம்மளோட ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 4வது ராசி கடகம். கடகத்துக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த மாதத்துல கிரக நிலைகள்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட ஜென்மஸ்தானத்துல குரு பகவான் உச்சபலத்தோட இருப்பாரு. நம்மளோட ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன், கேது, புதன் இந்த 3 கிரகமும் கன்ஜக்ஷன்ல இருக்கும். அடுத்தது நம்மளுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிர பகவான் நீச்சபலத்தோட மாதத்தோட பிகினிங்ல இருப்பாரு. அடுத்தது நம்மளுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு பகவான், 9ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம், 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான். இந்த மாதத்துல கிரகங்களுடைய நகர்வு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டா செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி சுக்கிர பகவான் நீச்சத்திலிருந்து விலகி நம்மளோட ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்து ஆட்சி பலம் ஆவார். ரொம்ப நல்ல விஷயம், ஒரு வலிமையான அமைப்பு. அடுத்தது செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி புதன் பகவான் நம்மளோட ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி உச்சம் ஆவார். ஸோ அதுவும் பெரிய பாசிட்டிவான விஷயம். அதனைத் தொடர்ந்து செப்டம்பர் 17ஆம் தேதி சூரிய பகவான் நம்மளோட ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி புதனோட வந்து கன்ஜக்ஷன் ஆவாரு. அதுவும் வந்து பெருசா மைனஸான விஷயம்லாம் இல்லை, அதுவுமே சிறந்த ஒரு கூட்டணி அமைப்பு தான். அடுத்து செப்டம்பர் 18ஆம் தேதி செவ்வாய் பகவான் நம்மளோட ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து ஜென்மஸ்தானத்துக்கு பயிற்சியாகி நீச்சமாகி குருவோட வந்து கன்ஜக்ஷன் ஆவார். ஸோ இந்த அமைப்பு கோபத்தை தூண்டும், இருந்தாலும் இது வந்து ஒரு யோகம், ஒரு வளர்ச்சிக்கு ஒரு மிக அற்புதமான கூட்டணி அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்தது செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி மீண்டும் புதன் பகவான் நம்மளோட ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி சுக்கிரனோட வந்து கன்ஜக்ஷன் ஆயிடுவாரு. ஸோ இதுதான் இந்த செப்டம்பர் மாதத்துக்கான கிரகநிலை. இப்போ இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்களை நம்ம தெளிவா பார்க்கலாம். முதலாவது அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்துல குரு பகவான் உச்சம், உயர்ந்த சிந்தனை, சுபகாரியம் சம்பந்தப்பட்ட சிந்தனை, புதிய மாற்றம், புதிய முடிவு சம்பந்தப்பட்ட சிந்தனை அதெல்லாம் இந்த மாதத்துல உதிக்கும். முக்கிய மாற்றங்கள், முக்கிய முயற்சிகளை இந்த மாதத்துல செய்வீங்க. நீங்க செய்யக்கூடிய புதிய முயற்சிகள் உறுதியான வெற்றியை கொடுத்துரும். ஏன்னா 3ஆம் இடத்துல புதன் பகவான் உச்சமா இருக்காரு. ஸோ இந்த மாதத்துல நீங்க என்ன முயற்சி எடுத்தாலும் அது பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துரும். பயணத்தால ஆதாயம் கிடைக்கும். குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்பம், பிரச்சனை, குளறுபடி எல்லாம் நிவர்த்தி ஆயிடும். குடும்பத்துல ஒரு நிம்மதியான சூழ்நிலை இந்த மாதத்துல கிடைக்கும். அடுத்தது உங்களுடைய பேச்சு சாதுரியம் அதிகரிக்கும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை கூடும். உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய செயல், நீங்க எடுக்கிற முடிவு அதெல்லாம் இந்த மாதத்துல ரொம்ப கிளீனா தெளிவா இருக்கும். உங்களுடைய தைரியம் அதிகரிக்குது. நீங்க இழந்த கான்பிடன்ஸ் உங்களுக்கு திரும்ப கிடைக்குது. நட்பு வட்டாரம் பெருகுது. பெரிய புதிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்குது. அவர்களால ஆதாயம் கிடைக்குது. மேலும் நீங்க எடுக்கிற முடிவுகள் தெளிவா இருக்கும். கரெக்டா பிளான் பண்ணி கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணிடுவீங்க. நீங்க போன மாதத்துல யோசிச்ச விஷயங்களை இந்த மாதத்துல செயல்படுத்திடுவீங்க. சோ புதிய முயற்சிகள் வெற்றி ஆகுது. நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதத்துல ட்ரை பண்ணலாம். பாசிட்டிவ் ரிசல்ட் உறுதியா உண்டு. அடுத்தது இந்த மாதத்துல 18ஆம் தேதிக்கு பிறகு குருவும் செவ்வாயும் இணைந்து ஜென்மஸ்தானத்துல பயணிக்கிறாங்க. இது குருமங்கல யோகம், நீச்சபங்க ராஜயோகம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இல்ல என்ன ஒரு விஷயம்னா கோபத்தை குறைச்சிக்கணும். கொஞ்சம் கோப உணர்வு அதிகமா வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செவ்வாய் நீச்சமானாலும் நீச்சபங்க ராஜயோகம் ஆகிறதுனால இந்த மாதத்துல கோப உணர்வுகள் 18ஆம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. எனவே கோபத்தில் கவனம் தேவை. தேவையற்ற கோபங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. குடும்ப உறுப்பினர்களோட பேசும் பொழுது வார்த்தைகள்ல ஒரு நிதானம் தேவை. பேசுற வார்த்தைகளை நிதானமா பேசுறது ரொம்ப நல்லது. சோ இது மட்டும் நீங்க கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கணும். மற்றபடி வேற எதுவும் பெரிய அளவுல குழப்பமாக இல்லை. மேலும் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இணைகிறதுனால உங்களுடைய புத்தி கூர்மை அதிகரிக்கும். கௌரவம் உயர ஆரம்பிக்கும். சமூகத்துல மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது உயர ஆரம்பிக்கும். தைரியமான முக்கிய முடிவுகளை இந்த மாதத்துல எடுப்பீங்க. ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராவீங்க. சோ அதுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து சூப்பர் பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது தொழில், உத்தியோகம், பொருளாதாரம். இதை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த மாதத்துல உத்தியோகத்துல உயர்வு உறுதியா உண்டு. உத்தியோகத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பதவி மாற்றம் இதெல்லாம் நீங்க தாராளமா எதிர்பார்க்கலாம். வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு இந்த மாதத்துல புதிய வேலை வாய்ப்பு உறுதியா கிடைச்சிடும். சோ அதுவும் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டா எடுத்துக்கலாம். அதற்கு அடுத்தபடியா கொஞ்சம் அலைச்சல் பயணம் தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ இந்த மாதத்துல சற்று அதிகமாக இருக்கும். அதை மேனேஜ் பண்றதுக்கு தயாராயிடுங்க. மற்றபடி உத்தியோகம் சார்ந்து பார்க்கும்போது இந்த மாதம் உங்களுக்கு டிமெரிட்லாம் எதுவும் இல்லை. சூப்பர் பாசிட்டிவா இருக்கு. உங்களுடைய மதிப்பு மரியாதை, வேலை பார்க்குற இடத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு இதெல்லாம் பிரமாதமா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சாதகமா இருக்கு. மேல அதிகாரிகளுடைய பாராட்டுதல், அங்கீகாரங்கள்லாம் அந்த மாதத்துல உங்களுக்கு சிறப்பா கிடைக்கும். ஸோ அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு சூப்பர் பாசிட்டிவா பார்க்குறேன். அடுத்து தொழிலை பொறுத்த வரைக்கும் 10ஆம் அதிபதி உங்களுக்கு ஜென்மத்துல வந்து நீச்சமானாலும் உச்ச குருவோட இணைகிறாரு. நல்ல விஷயம் தான். தொழில் சிந்தனை வந்துடும். ஒரு சிலர் புதிய தொழிலை ஆரம்பிப்பீங்க. தொழில் தொடங்குற அந்த முயற்சிகள் வெற்றி ஆகும். இந்த மாதத்துல தொழில் தொடங்கலாம். தொழில் தொடங்குற சிந்தனையாச்சும் அட்லீஸ்ட் வந்துட்டு போகும்.
முதலீடு பெரிய அளவுல பண்ணாம சின்னதா முதலீடு பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, 2ஆம் இடத்துல கேது, அஷ்டமத்துல ராகு, பாகியத்துல சனி பகவான் வக்ரம். இந்த அமைப்புலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஏற்ற தாழ்வுகள் வருமான ரீதியா இருக்கும். வருமான ரீதியா திருப்தி கொடுக்காது. அதனால பெருசா முதலீடு பண்ணி பொருளாதாரத்தை ஒரு பக்கமா முடக்கிட வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஹை லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கன்னா உங்க குடும்ப ஜோதிடர் அணுகி உங்க ஜனனகால ஜாதகத்தை ஒரு முறை தெளிவா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி யோசிங்க. மற்றபடி இப்போதைக்கு நீங்க சின்ன லெவல்ல முதலீடு பண்ணி உங்களோட ஸ்டார்ட் அப் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சோ அதுக்கு இந்த மாதம் சாதகமா இருக்கு. ஆல்ரெடி நீங்க ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதத்துல அந்த தொழில் நல்ல விருத்தியாகும். குறிப்பா நம்ம பாக்குறது பார்த்தோம்னா ஆடை ஆபரணங்கள் அணிமணிகள் விற்கக்கூடியது, இந்த மாதிரியான வியாபாரங்கள் பாக்குறீங்க, தொழில் பண்றீங்க, உடுத்துற உடை அது சம்பந்தமான வியாபாரம் பாக்குறீங்க, அல்லது கோல்டு பிசினஸ் பண்றீங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் இன்னும் பிரமாதமான வளர்ச்சி, பிரமாதமான முன்னேற்றத்தை கொடுத்துரும். எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் உத்தியோக ரீதியா நல்ல மேன்மை, நல்ல வளர்ச்சி, நல்ல வருமானம் அதை சிறப்பா கொடுத்துரும். அடுத்தது, இந்த மாதத்துல அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் நிறைய பேருக்கு உண்டு. ஏன்னா 4ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி. எனவே புதுசா ப்ராப்பர்ட்டி வாங்குறது, அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, நீண்ட நாளா நீங்க வாங்கணும்னு ஆசைப்பட்ட விஷயத்தை இந்த மாதத்துல வாங்குவீங்க. சோ அதுக்கு இந்த மாதம் சூப்பர் பாசிட்டிவா இருக்கு. அட்லீஸ்ட் அந்த சிந்தனையாச்சும் போகும். ஒரு 4-5 இடத்த போய் பார்ப்பீங்க, 4-5 வீடை போய் பார்ப்பீங்க, வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு மாதம் இது. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கலாம், புதிய முதலீடுகளை செய்யலாம். புதிய முதலீடுகள் அப்படிங்கிறது ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட். வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, நிலபுலங்கள் வாங்குறது, இது மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதத்துல செய்யலாம். நேரம் நல்லா இருக்கு. அடுத்தது குடும்ப வாழ்க்கை, குடும்ப சூழ்நிலை, இதெல்லாம் பார்த்த வரைக்கும் 2ஆம் இடத்துல கேது இருக்கிறது. பேச்சில் ஒரு நிதானத்தை நீங்க கடைபிடிச்சுக்கணும். இந்த மாதத்துல பேச்சில் ஒரு நிதானம், பொறுமை இருக்கிறது நல்லது. குடும்ப உறுப்பினர்களோட பேசும் பொழுது பொருளாதாரம் சம்பந்தமான வாக்குவாதங்கள் நீங்க வாய்ப்பு இருக்கு. அதுல கொஞ்சம் கவனம் தேவை. மற்றபடி இந்த மாதத்துல இளைய சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். மேலும் தாயாருடைய ஆதரவு பரிபூர்ணமா கிடைக்கும். தாய் வழி உறவுகளுடைய ஆதரவு பரிபூர்ணமா கிடைக்கும். அதெல்லாம் இந்த மாதத்துல நம்ம ஒரு சூப்பர் பாசிட்டிவா எடுத்துக்கலாம். மேலும் தாயாருக்கு தேக ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆயிடும். இப்ப தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையும். மேலும் இந்த மாதத்துல 9ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரமா இருக்கிறதுனால தந்தை வழி உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் தேவை. கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். தந்தையுடைய தேக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்திக்கணும். இதை மட்டும் கொஞ்சம் நீங்க மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா போதும். மற்றபடி வேற எதுவும் பெரிய குறையாக இந்த மாதத்துல தெரியல. அடுத்த பணவரவு சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல பணவரவு கணிசமா இருக்கும். உடைய தேவைகள், எண்ணங்கள் எல்லாமே பூர்த்தியாகும். பண பரிமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஏதாச்சும் ஆன்லைன்ல டிரான்சாக்ஷன் பண்றீங்க, ஏதாச்சும் பண பரிமாற்றம் செய்யறீங்க, பேங்க் டு பேங்க் ஏதாச்சும் டிரான்ஸ்ஃபர் பண்றீங்கன்னா அதுல கொஞ்சம் கவனம் தேவை. அலட்சியமா இல்லாம கொஞ்சம் கவனத்தோட செயல்படணும். இந்த அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் கரெக்டா பார்த்து போடணும். இல்ல ஜிபேல ஏதாச்சும் நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னா அந்த போன் நம்பர் எல்லாம் கரெக்டா பார்த்து போடுங்க. ஜிபே நம்பர் எல்லாம் கரெக்டா பார்த்து போடுங்க. இதுல கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இல்லாம இருந்தா போதும். மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பண வரவு உங்களுக்கு தடைப்படாது. வரவு செலவு இதெல்லாம் உங்களுக்கு மேஜரா ட்ரபிள் கொடுத்துறாது. இந்த மாதம் ஒரு திருப்தியா, நிம்மதியா, வரவு செலவு உங்களுக்கு ஒரு மன நிறைவு கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். அடுத்து ஆல்ரெடி கடன் பிரச்சனை இருக்கு. அந்த கடனை திரும்ப கட்டிட முடியுமா அப்படின்னா இந்த மாதத்துல கட்டிடலாம். அதுக்கு சாதகமா இருக்கு. எனவே பழைய கடன் முடிக்கிறீங்க, வெளியில கொடுத்த போன கைக்கு திரும்ப கிடைக்கும். சோ அதுக்கெல்லாம் இந்த நேரம் ரொம்ப சூப்பரா இருக்கு. அடுத்து திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, அதுக்கு இந்த மாதம் சாதகமா இருக்கானா சூப்பர் பாசிட்டிவா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு நேரம். தாராளமா உங்களோட திருமண முயற்சிகளை தொடங்கலாம். நிறைய பேருக்கு இந்த மாதத்துல திருமணம் நடக்கும். திருமண சுபகாரியங்கள்ல சுப செய்தி கிடைச்சிடும். ஸோ இந்த மாதம் திருமணத்துக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. அடுத்த திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதத்தோட ஒப்பிடும்போது இந்த மாதம், இந்த செப்டம்பர் உங்களுக்கு மோர் தென் பெட்டரா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ மன வாழ்க்கை, திருப்தி, மகிழ்ச்சி, ஆனந்தம், நிறைவு, இது அப்படியே சிறப்பா கொடுக்குது. வார்த்தைகள்ல ஒரு நிதானம் தேவை, அவ்வளவுதான். மற்றபடி இந்த மாதத்துல மன வாழ்க்கையில எந்த கசப்பும் இல்லை, பிரச்சனையும் இல்லை. மன வாழ்க்கை திருப்தியா, நிம்மதியா, ஒரு மேன்மையை நோக்கி பயணிக்குது அப்படின்னு நான் சொல்றேன். அடுத்தது புத்திர பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம். இதை ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 5ஆம் அதிபதி செவ்வாய் இந்த மாதத்துல ஜென்மத்துல நீச்சம் ஆகுறாரு. ஆனா குருவோட இணைய நல்ல விஷயம் தான். புத்திர பாக்கியத்துக்கு சாதகமா தான் இருக்கு. ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளோட புத்திர பாக்கியத்துல சுப செய்தி கிடைக்கும். புத்திர பாக்கியத்துக்கு முயற்சி பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா முயற்சி பண்ணலாம். ஒரு சிலருக்கு ட்ரீட்மெண்ட் மூலமா புத்திர பாக்கியத்துல சுப செய்தி கிடைக்கும். அதுக்கான அந்த ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க, அல்லது இந்த மாதத்துல அதுக்கான செலவு அப்படிங்கிறது உறுதியா உண்டு. குழந்தை பிறத்தல் காரணமாகவோ அல்லது புத்திர பாக்கியத்துக்கான அந்த முயற்சிகளின் காரணமாகவோ ஒரு சின்ன விரய செலவு இந்த மாதத்துல உண்டு. முயற்சி பண்ணலாம், பாசிட்டிவ் ரிசல்ட் உறுதியா கிடைக்கும்.
அடுத்தது நம்ம பார்க்கிறது பிள்ளைகள் சார்ந்த விஷயம். இந்த மாதத்துல பிள்ளைகளுடைய சுப விசேஷம் சம்பந்தமான சிந்தனைகள் எழுச்சி பெறும், மேன்மை பெறும். இந்த மாதத்துல ட்ரை பண்ணலாமா, அந்த சுப விசேஷத்தை நடத்துறதுக்கு அந்த பேச்சுவார்த்தையை தொடங்கலாமா அப்படின்னா தாராளமா பேசலாம், தொடங்கலாம். அந்த முயற்சிகள் சுப வெற்றிகளை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். ஏன்னா சுக்கிரன் ஆட்சியா இருக்காரு. இந்த மாதம் சாதகமா இருக்கு. பிள்ளைகளுடைய சுப விசேஷம் சம்பந்தமான அந்த பேச்சுவார்த்தைகளை இந்த மாதத்துல தொடங்கலாம். பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும். அடுத்தது நம்ம பார்க்கறது ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்த வரைக்கும் சூரியன் புதன் இணைவு நம்மளோட ராசிக்கு 2ஆம் இடம் பிளஸ் 3ஆம் இடம் இந்த இடங்கள்ல எல்லாம் இருக்கு. கல்விக்கு ஏதாச்சும் தடையா தெரியுதானா? இல்ல, கல்விக்கு இந்த மாதம் மோர் தென் பெட்டரா தான் இருக்கு. பெருசா எந்த இடத்துலயும் வீக்னஸ் இல்ல. 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்துலயே ஆட்சி. புதனும் இந்த மாதத்துல உச்சமாகிறாரு பிளஸ் 4ஆம் இடத்துக்கே பயிற்சி ஆகிறாரு. நல்ல விஷயம். சோ இந்த மாதத்துல கல்வியில நல்ல மேன்மை உண்டு. கல்வி ரீதியா நீங்க என்ன முயற்சி எடுத்தாலும் அது சூப்பர் பாசிட்டிவான ரிசல்ட் இந்த மாதத்துல உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ கல்வி ரீதியா எந்த தடையும் இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதத்துல நீங்க ஆசைப்பட்ட விஷயத்த ஆசைப்பட்ட மாதிரி செயல்படுத்தலாம், செய்யலாம். அதுல நல்ல ரிசல்ட்டும் உங்களுக்கு கிடைச்சிடும். இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் அரியர்ஸ் இருக்கு, ஏதாச்சும் நீங்க எக்ஸாம்ல ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு ஃபெயிலியர் வந்திருக்கு அப்படின்னா இந்த மாதத்துல அதை சரி செஞ்சு அந்த அரியர்லாம் கிளியர் பண்ணி உங்களோட டிகிரி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிடும். ஸோ அதுக்கெல்லாம் இந்த மாதம் சூப்பர் பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது ஆரோக்கியம். ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறது ஒரு வகையில குற்றம், செவ்வாய் நீச்சமாகிறது ஒரு வகையில குற்றம். எனவே ஒரு உஷ்ண கிரகங்கள் இந்த மாதத்துல கொஞ்சம் ஆதிக்கம் அதிகமா செலுத்துது. அதனால உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இதனால கொஞ்சம் கோப உணர்வு வருது. இது மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் நீங்க இந்த மாதத்துல கவனமா இருக்கணும். அடுத்தது தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தலையில கொஞ்சம் பாரமா இருக்கிறது, கோப உணர்வால கொஞ்சம் தலை கனகனன்னு இருக்கிறது. இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இந்த மாதத்துல நீங்களாம். இதுல கொஞ்சம் கவனம் தேவை. சீரான உணவு பழக்கத்தையும் ஒரு எனர்ஜியான ஒரு டயட் பிளானையும் நீங்க இந்த மாதத்துல ஃபாலோ பண்றது ரொம்ப நல்லது. அதே போல மன அமைதிக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த மாதத்துல மன அமைதி மேன்மை அடையும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா சுக்கிரன் 4ஆம் இடத்துல ஆட்சி, பெருசா பாதிக்கப்படல. எனவே மன நிம்மதி, மன திருப்தி, மனசுல ஒரு அடையாளம் புரியாத மகிழ்ச்சி, இதெல்லாம் இந்த மாதத்துல நல்லா மேன்மை அடையுது. எனவே மன ஆரோக்கியமும் இந்த மாதத்துல உங்களுக்கு பிளஸ்ஸா தான் இருக்கு. ஆரோக்கிய ரீதியாகவும் பெரிய அளவிலான குறைகள்லாம் இல்லை. இருந்தாலும் செவ்வாய் நீச்சமாகிறதுனால உஷ்ணம் பிளஸ் ரத்த அழுத்தம் பிளஸ் தலைவலி சம்பந்தமான விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். மேலும் இந்த மாதத்துல தியானம், யோகா, மூச்சு பயிற்சி, பிராணாயாமம் அப்படின்னு சொல்லுவாங்க. மூச்சு பயிற்சிகளை இந்த மாதத்துல அதிகமா செய்யறது நல்லது. அது உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணி உங்க மைண்ட் ஒரு காம் டவுனாவே வச்சுக்கும். ஸோ இந்த நடைமுறைகளை நீங்க செயல்படுத்தி பாருங்க. அது பாசிட்டிவ் ரிசல்ட் மோர் தென் உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது இந்த செப்டம்பர் மாதத்துல உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த சின்ன சின்ன தடுமாற்றங்களை சரி செய்யறதுக்கு ஒரு எளிய பரிகாரம் சொல்றேன். ஒரு சின்ன ஆன்மீக பரிகாரம் பிளஸ் பிராக்டிகலா ஒரு சில பரிகாரம் சொல்றேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த மாதம் இன்னும் சிறப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். முதலாவதா வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க. வியாழக்கிழமையில உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவாலயம் போயிட்டு அங்க தட்சிணாமூர்த்தி இருப்பாரு. இந்த தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி தட்சிணாமூர்த்திய மனமுருகி வழிபட்டு உடைய பிரார்த்தனைகளை முன் வச்சுட்டு வாங்க. அதே போல புதன்கிழமையில பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை அணிவித்து, அதாவது பெருமாள் பகவானுக்கு துளசி மாலை அணிவித்து உங்களுடைய பிரார்த்தனைகளை மனமுருகி முன் வச்சுவாங்க. அதுலயும் நல்ல பலன்கள் கிடைக்கும். எனவே ஆன்மீக வழிபாடு அப்படின்னு நம்ம வரும்போது வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்தி வழிபாடு, புதன்கிழமையில பெருமாள் வழிபாடு. மேலும் ஏழை எளியவர்களுக்கு கோவில்ல உணவு தானம் பண்றது நல்லது. சோ கோவில்ல உணவு தானம் பண்ணுங்க, தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க, பிளஸ் பெருமாள் வழிபாடு வியாழக்கிழமையில பண்ணுங்க. அது உங்களுக்கு ஒரு தெளிந்த அறிவையும் தெளிவான ஒரு வழிகாட்டுதலையும் சிறப்பான முறையில உங்களுக்கு கொடுக்கும். சோ இந்த மாதத்துல இந்த பரிகாரங்களை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா போதும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க. பார்த்துட்டு இந்த மாதத்தோட கடைசியில உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கறத மறக்காம இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல பகிருங்க. என்னுடைய மனம் இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள், மேலும் உங்களுக்கு தற்போது நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம், இதை பொறுத்து இந்த பலன்கள்ல ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் உறுதியா வரும். எனவே 100% பலன்களை உறுதிப்படுத்துறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடர் அணுகி நீங்க தெளிவா பாத்துக்கிறது தான் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த பொதுவான இந்த பலன் ஒரு ஜெனரல் அவேர்னஸ்க்காக கொடுக்கறது. இப்போ இந்த ஜெனரல் ப்ரிடிக்ஷனை நீங்க எப்படி உங்க ஜாதகத்தோட சூப்பர் கம்போஸ் பண்றது அப்படின்னா, உங்களுக்கு தற்போது என்ன தசை நடக்குது, அது உங்களுடைய லக்னத்துக்கு யோக தசையா அவயோக தசையா அல்லது மிதமான ஒரு யோகத்தை தரக்கூடிய தசையா அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தற்போது உங்களுக்கு வருட கிரகங்கள்லாம் எங்க டிராவல் பண்ணுது, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல குரு, சனி, ராகு, கேது எந்த நிலையில இருக்காங்க, உங்க ஜனனகால ஜாதகத்துல வலிமையா இருக்காங்களா அல்லது வலிமை குன்றி இருக்காங்களா அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி அதோட இந்த பொது பலன் நம்ம சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது நமக்கு மோர் தென் கிளாரிட்டி கிடைக்கும். எனவே இந்த பொது பலனை நீங்க
வந்து ஒரு ஜெனரல் அவேர்னஸ்க்காக மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கணும். 100% பலன்களை நீங்க உறுதிப்படுத்தி நீங்க பாத்துக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்க உங்களுடைய குடும்ப ஜோதிடர் அணுகி நீங்க தெளிவா நீங்க பாத்துக்கிறது ஒரு பெஸ்ட் மெத்தடா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த ஒரு கிளாரிட்டி ஃபர்ஸ்ட் கொடுத்துறேன். மேலும் நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பர் சர்வீஸ் ஒன்று ஆட் பண்ணிருக்கோம். அதாவது ஆரம் PDF சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு அட்வான்ஸா ஒரு சர்வீஸ் ஒன்று ஆட் பண்ணிருக்கோம். அதாவது இந்த சர்வீஸ்ல ஒரு 80 பக்கம் கொண்ட ஒரு PDF தொகுப்பு உங்களுக்கு வந்துடும். இந்த PDFல வந்து உங்களுடைய ஜாதகம் முழுமையா தெளிவா திருக்கணித முறை பிரகாரம் அழகா உங்களுக்கு ஒரு ஜாதகம் பிரசன்டேஷன் பண்ணிடுவோம். மேலும் உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்களுடைய ஜாதகத்துல கிரகங்கள்லாம் எப்படி இருக்கு அதை பொறுத்து 12 பாவகத்தையும் ஒரு ஆய்வு பண்ணி உங்களுடைய ஜாதகத்துடைய வலிமை என்ன, உங்களுடைய ஜாதகத்துக்கான முழு பலன்கள் என்ன, ஓவரால் உங்களுடைய ஜாதகத்துக்கு என்ன பலன் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியை இந்த 80 பக்கம் கொண்ட PDFல உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருவோம். இதோட உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்னென்ன சுபயோகம் இருக்கு, என்னென்ன அசுபயோகம் இருக்கு. யோகம்னா கிரக சேர்க்கை. இந்த கிரக சேர்க்கை நம்ம யோகம்னு சொல்றோம். இல்ல எந்தெந்த கிரக சேர்க்கை இருக்கு, அதுக்கு என்ன பலன். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு விபரீத ராஜயோகம் இருக்கும், முதல் தர ராஜயோகம் இருக்கும், பஞ்சமகா புருஷ யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாளவியா யோகம், ஹம்ச யோகம், ருச்சக யோகம், பத்திர யோகம், சச யோகம் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய உயர்தரமான ராஜயோகங்கள்லாம் இருக்கு. ஜோதிட சாஸ்திர பிரகாரம் நிறைய கூட்டணி இருக்கு. அதுக்குன்னு ஒரு பலன் நம்முடைய முன்னோர்கள் தொகுத்து கொடுத்திருக்காங்க. சோ உங்க ஜாதக பிரகாரம் என்னென்ன கூட்டணி இருக்கு, அது என்ன யோகம், அதுக்கு என்ன பலன், உங்க ஜாதகத்தோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்க ஜாதகத்தோட வீக்னஸ் என்ன அப்படிங்கறத தொகுத்து தெளிவா இந்த 80 பக்க PDFல உங்களுக்கு நாங்க வந்து ஒரு பிரசன்டேஷனா கொடுத்துருவோம். இது மட்டும் இல்லாம உங்களுக்கு திருக்கணித முறை பிரகாரம் கணிக்கப்பட்ட ஒரு தெளிவான ஜாதகம் A to Z உடைய ராசி கட்டம், நவாம்ச கட்டம், வர்க்க சக்கரங்கள் கிட்டத்தட்ட 16-17க்கு மேற்பட்ட வர்க்க சக்கரங்கள் இருக்கு. இந்த எல்லா வர்க்க சக்கரத்தையும் தொகுத்து உங்களுக்கு கொடுத்துருவோம். அதோட அஷ்டவர்க்க பரல் ஸ்கோர் என்ன, அஷ்டவர்க்கம்னா அது கோச்சாரத்தை அப்சர்வ் பண்றதுக்கான ஒரு மெத்தட். அது ஜோதிடம் நீங்க படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லைனாலும் அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகம் என்ன ஸ்கோர் பண்ணிருக்கு, அஷ்டவர்க்கத்தோட ஸ்கோர் என்ன அப்படிங்கிறதுலாம் நீங்க ஜெனரலா தெரிஞ்சுக்கணும். அந்த ரிப்போர்ட் நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறமா உங்க ஜாதக பிரகாரம் உங்களுக்கு என்னென்ன தசாபுக்தி இருக்கு, தற்போது என்ன தசாபுக்தி போது அதுக்கு என்ன பலன், பிளஸ் அப்கமிங் தசாபுக்தி என்ன, உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய தசாபுக்தியை தொகுத்து கொடுத்துருவோம். அதோட தற்போதைய கோச்சார நிலவரம், உங்க ஜாதகத்தையும் தற்போது இருக்கக்கூடிய இந்த கோச்சார அமைப்பையும் பொறுத்து உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம் இதெல்லாம் சூப்பர் கம்போஸ் பண்ணி தற்போது இருக்கிற கோச்சாரம் உங்களுடைய ஜாதக பிரகாரம் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷன், உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு உள்ள ப்ரெடிக்ஷன் வந்து இதுல தொகுத்து கொடுத்துருவோம். இது மட்டும் இல்லாம 12 பாவகம் சார்ந்த ஒரு ஆய்வு. அதான் நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன். உங்களுடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா முழு விளக்கம், உங்க ஜாதகத்துல என்னென்ன பிளஸ் என்னென்ன மைனஸ், உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், புத்திர பாகியம் சார்ந்த விஷயம் எப்படி இருக்கும், கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் எப்படி இருக்கும், பயண யோகம் இருக்கா, இப்படி A to Z எல்லாமே உங்களுக்கு தொகுத்து இந்த PDFல வந்துடும். இது மட்டும் இல்லாம இந்த PDFல இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, உங்க ஜாதகத்துல ஏதாச்சும் தோஷம் இருக்கா, ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம், சுக்கிர தோஷம், இப்படி உங்க ஜாதக பிரகாரம் ஏதாச்சும் தோஷம் இருக்கா, அந்த தோஷத்துக்கு என்ன பரிகாரம், அதையும் நம்ம ஜெனரலா தொகுத்து உங்களுக்கு இந்த PDFல ஆடபிளா கொடுத்துருவோம். அதோட உங்களுடைய தொழிலுக்கு உகந்த காலம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் கொடுத்துருப்போம். நீங்க தொழில் செய்றீங்க, உத்தியோகம் பாக்குறீங்கன்னா எந்த தசாபுக்தி உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு, அது அப்படியே தொகுத்து உங்களுக்கு 18 வயசுல இருந்து கிட்டத்தட்ட 60 வயசு வரைக்கும் தொகுத்து கொடுத்துருப்போம். சோ தொழிலுக்கு உகந்த தசை, உகந்த புத்தி எது, அது எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரைக்கும் இருக்கு. அடுத்து திருமணத்துக்கு உகந்த தசாபுக்தி எது, எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரைக்கும் இருக்கு. அடுத்தது நீங்க ஒரு வியாபாரம் பாக்குறீங்க, அந்த வியாபாரத்துக்கு உகந்த காலம் எது. கிட்டத்தட்ட 15 வயசுல இருந்து 80 வயசு வரைக்குமே நம்ம ஆராய்ச்சி பண்ணி கொடுத்துடுறோம். எந்த தசையில எந்த புத்தி உங்களுக்கு சாதகமா இருக்கு, எந்த புத்தி உங்களுக்கு சேலஞ்சிங்கா இருக்கும் அப்படிங்கறத ரிசர்ச் பண்ணி கடைசியா உங்களுக்கு நம்ம கொடுத்துருப்போம். அடுத்தது வீடு கட்டக்கூடிய யோகம், அது எந்த தசாபுக்தியில உங்களுக்கு சாத்தியமாகும், எதெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு, எந்த தசாபுக்தி உங்களுக்கு சாதகமா இருக்கு, எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வீடு கட்டக்கூடிய யோகம், வீடு வாங்கக்கூடிய யோகம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 15 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி கொடுத்துடுறோம். சோ இது எல்லாம் அடங்கிய ஒரு தொகுப்பு 80 பக்கம். சிலருடைய ஜாதக பிரகாரம் வந்து அந்த 80 பக்கம் 100 பக்கமா கூட மாறலாம். உங்க ஜாதகத்துல எவ்வளவு வெயிட்டேஜ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பேஜஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். மேக்ஸிமம் 80 பக்கம் உங்களுக்கு வந்துடும். இப்படி தொகுத்து உங்களுக்கு ஃபுல் பிரசன்டேஷன், உங்களுக்கு வந்து உங்க ஜாதகத்துக்கான முழு விளக்கம், ஒரு தெளிவு. இந்த PDF நீங்க வாங்கி நீங்க படிச்சு பாத்தீங்கன்னாலே உங்க ஜாதகத்தோட ஒர்த் என்ன, உங்க ஜாதகத்துல என்னென்ன நல்ல விஷயம் இருக்கு, என்னென்ன கெடுதல் இருக்கு, அதை நீங்க எப்படி ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். சோ இந்த
சர்வீஸ் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, எனக்கு தெளிவான ஒரு ஜனனகால ஜாதகம் வேணும், திருக்கணித முறை பிரகாரம் கணிக்கப்பட்ட ஒரு தெளிவான ஜாதகம் வேணும், பிளஸ் என் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவு எனக்கு தெரிஞ்சிடும், அதை படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த சர்வீஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நம்ம வந்து ஒரு இந்தியன் ஆஸ்ட்ராலஜி டீமோட நம்ம வந்து ஒரு கொலாபரேஷன்ல இந்த ரிப்போர்ட் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஸோ இன்னும் நிறைய சர்வீஸ் ஆட் பண்றதுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த சர்வீஸ் ஒரு பெஸ்ட் சர்வீஸா என்னுடைய கண்ணுக்கு தெரியுது. ஆல்ரெடி நம்ம ஒரு 51 பேஜஸ் PDF ரிப்போர்ட்லாம் நிறைய கொடுத்துருக்கோம். ஸோ அந்த சர்வீஸோட இது வந்து இன்னும் பெஸ்டான சர்வீஸா என் கண்ணுக்கு படுது. அதனால இதை நான் இப்போ உங்களுக்கு லான்ச் பண்ணியிருக்கேன். இது ஒரு குறுகிய காலம் உங்களுக்கு இது பயணிக்கும். ஸோ தேவைப்படுறவங்க இதை யூஸ் பண்ணி பயன்பெறுங்க. என்னுடைய கண்ணோட்டத்தில் இந்த சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்றேன். எனவே எனக்கு தெளிவா முழுமையா என் ஜாதகத்தோட விளக்கம் வேணும், திருக்கணித முறை பிரகாரம் கணிக்கப்பட்ட ஒரு தெளிவான ஜாதகம் எனக்கு தேவை அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா இந்த சர்வீஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த சர்வீஸ்ல என்னென்ன ஆடபிளா வந்துடும் நான் சொல்லியிருக்கேன். பிளஸ் இது யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது நான் தெளிவா விளக்கியிருக்கேன். இந்த சர்வீஸை நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு PDF அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்க. மற்ற விவரங்களை நம்ம டீம்ல இருந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் முழுமையா ரீட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க அதை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.